ඉසායා 41 වෙනි පරිච්ඡේදය. ஏசாயா 41 அதிகாரம் 10 වෙනි වචනය. 10 வசனம். මේ දවස් ටිකක් දෙවියන්වහන්සේ මා සමග වචනේ කතා කළා. இந்த நாட்களிலே தேவன் அந்த வார்த்தை மூலம் என்னோடு பேசினார். දෙවියන් වහන්සේ යම් කිසි දෙයක් මට දෙනවා නම් தேவன் ஏதாவது ஒன்றை எனக்கு கொடுப்பாராயின் ඒක මට දීලා அதை எனக்கு கொடுத்து ඒක මගේ සභාවට අයිති. அது என் சபைக்கு உரிமை உள்ளது, சொந்தம். මම යම් කිසි දේශනාවක් කරනවා නම් நான் ஏதாவது ஒரு பிரசங்கத்தை பண்ணினால் ඔබ හිතන්න එපා පාස්ටර් මේ දේශනා ඇටිට උඩ ඉන්නේ කියලා. நீங்கள் நினைக்க வேணால் பாஸ்டர் இந்த பிரசங்கத்தின் பிரகாரம் மேலே இருக்கிறார் என்று. නෑ නෑ. இல்லை இல்லை, උන්වහන්සේ මට දෙන්නේ அவர் எனக்கு கொடுப்பதே මගේ ජීවිතයට. என் வாழ்க்கைக்கு. මම ඒක ඔයගොල්ලන්ට දෙනවා. அதை நான் உங்களுக்கு මම கொடுக்கிறேன். මොනවද කරන්නේ? நான் என்ன செய்கிறேன்? මම යන ගමනේ ඔයගොල්ලන්ට දෙන්න කියනවා. நான் போகிற பயணத்திலே உங்களையும் அழைக்கிறேன். මම ගිහිල්ලා නොවේ ඔබ වණ්ඩ ගන්නෙ. நான் போய் பின்பு உங்களை அழைக்கவில்லை, මම ඔයගොල්ලන්ට එක්ක යන් try කරනවා. நான் உங்களோடு பயணிக்க முயற்சிக்கிறேன். ආමේන්. ஆமென். එසායා 41:10. ஏசாயா සමහර 41:10. වෙලාවට ඔබගේ ජීවිතය යම් කිසි බයෙන් ඇවිල්ලා තියෙනවා. சில நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு பயத்தோடு මොනවද வந்திருக்கலாம். කරන්නේ කියලා தன்னை තත්වෙන්න. என்ன செய்வதென்று அறியாமல் வந்திருக்கலாம். බය කියන එක ඇල්පින තරංගක තියෙන එකයි. பயம் என்பது குண்டூசி அளவேனும் இருக்கக்கூடாது. ඒක ආව තමයි ප්‍රශ්න. அது வந்தால்தான் பிரச்சனையே. බයක් ඇති කරන්ට ஒரு பயத்தை உண்டாக்க සුළුසුලඟයි. புயல்கள் வரும், ජලගල්මක් එයි. வெள்ளப்பெருக்கும் வரும், කුණාටුයි. புயல் காற்று வரும். ඒතර පේතස් බය වුණා. அந்த வேளையிலே பேதுரு பயந்தான். බය වුණාත් ඔබ ගිලේ. பயந்தால் நீங்கள் மூழ்குவீர்கள். බය වෙන්න නරකයි. பயப்படவே கூடாது. හැම දෙයකම ඔබ ගන්න අවශ්‍යයි. எல்லாவற்றையும் நீங்கள் அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ඒක තමයි වැදගත්. அதுதான் முக்கியம். මට ප්‍රශ්නයක් එන මොහොතේ எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ස්වාමීනි මා සුද්ධාත්මනේ මට උදව් කරන්න කියලා ඉල්ලන්නේ නැහැ. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று நான் கேட்க மாட்டேன். මම ඉල්ලන්නේ නැහැ. நான் கேட்க மாட்டேன். මේ ප්‍රශ්නදී මට ඔබ උදව් කරන්න සිටිනවා කියලා විශ්වාස කරනවා. இந்த பிரச்சனையிலே நீர் எனக்கு உதவி செய்ய இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். අපි මම කිසිම දෙයක් උන්වහන්සේගෙන් ඉල්ලන්නේ නැහැ. நான் எதுவுமே அவரிடத்தில் கேட்க மாட்டேன். උන්වහන්සේ සියල්ල දීලා ඉවරයි. அவர் எல்லாம் கொடுத்து මම விட்டார். ගියේද කිව්වා நான் கடந்த ஞாயிறு சொன்னேன், සුද්ධාත්මස ඔබ තුල මා තුල සිටින අපේ ආත්මය. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நம்முடைய ஆவியிலே இருக்கிறார். උන්වහන්සේ සමග සියල්ල ඇවිල්ලා ඉවරයි. அவரோடு கூட எல்லாம் வந்து முடிந்தாயிற்று. සමාදාන එළිය නොවේ තියෙන්නේ. சமாதானம் வெளியே அல்ல இருக்கிறது, ඇතුළේ තමයි තියෙන්නේ. உள்ளேதான் இருக்கு. ඒව එන්න අවශ්‍යයි එළියට. அவைகள் வெளியே வர வேண்டும், එළිය හොයන්න එපා. வெளியே தேட හැබැයි வேண்டாம். මා තුල ඉන්න සුද්ධාත්ම වහන්සේ ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் යේසුස් වහන්සේ ගාව හිටපු සුද්ධාත්ම වහන්සේට වඩා ටිකක් බලෙන් අඩු කෙනෙක් නොවේ. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்த பரிசுத்த ஆவியானவரை விட கொஞ்சம் வல்லமையிலே குறைந்தவர் அல்ல. ඒ සුද්ධාත්ම වහන්සේ. அதே பரிசுத்த වචනේ ஆவியானவர். බලන්න එසාය 41:10 கவனியுங்கள், ஏசாயா 41:10 බය නොවන්න. பயப்படாதே. සබ්දෙන් එන බය නොවන්න. சத்தமாய் சொல்லுங்கள், பயப்படாதே. දැන් ඔබ යන ගමනේ බය වෙන්න එපා. இப்பொழுது நீங்கள் போகிற பயணத்திலே பயப்பட வேண்டாம். බය ගස්සනම සෙනගක් ඇති. பயப்பட வைக்கவே, பயமுறுத்தவே ஜனங்கள் இருப்பார்கள். හැබැයි බය වෙන්න එපා. ஆனால் பயப்பட வேண்டாம். බය යක්ෂයටයි තියෙන්නේ. பயம் பிசாசுக்கு சொந்தமானது. බය වුණත් යක්ෂය ඇතුළට එයි. பயந்தால் பிசாசு உள்ளே வருவான். බය නොවන්න. பயப்படாதே. මක් නිසාද? ஏனென்றால் මම නුඹ සමග සිටිමි. நான் உன்னுடனே இருக்கிறேன். හalleluya. ஹalleluya. උන්වහන්සේ සිටිනවා. அவர் இருக்கிறார். බය නැති අය සමග උන්වහන්සේ සිටිනවා. බය වෙන අයට යක්ෂය සිටිනවා. பயம் பயம் இல்லாதவர்களோடு அவர் இருக்கிறார், பயந்தவர்களோடு பிசாசு இருக்கிறான். බය නොවන්න. பயப்படாதே, තැති නොගන්න. திகையாதே. මක් නිසාද? මම නුඹේ දෙවියන් වහන්සේ. ஏனென்றால் நான் உன் தேவன். මම නුඹට නුඹ ශක්තිමත් කොට நான் உன்னை பலப்படுத்தி කොයි මොහොතද? எந்த சந்தர்ப்பத்தில் ප්‍රශ්නයක් එන මොහොතේ දෙවියන් වහන්සේ ඔබ ශක්තිමත් කරයි. பிரச்சனை ஒன்று வரும் பொழுது தேவன் உங்களை ඔබ பலப்படுத்துவார். බය වෙන්නේ නැත්නම් උන්වහන්සේ ශක්තිමත් කරයි. நீங்கள் பயப்படாவிட்டால் அவர் உங்களை பலப்படுத்துவார். ලොකු ශක්තියද ප්‍රශ්න ලොකු වගේ තියෙන්න පුළුවන්. பிரச்சனை பெரிதா இருக்கலாம், ඔබ නැති කරන වගේ එන්න පුළුවන්. உங்களை அழிப்பது போல் இருக்கலாம், නමුත් කිසිම දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. ஆனால் ஒன்றுமே நடக்காது. ආමේන්. ஆமென். කිසිම දෙයක් සිදු වෙන්නේ ஒன்றுமே நடக்காது. නැහැ. හැම ප්‍රශ්නෙම ඔබ ඉහළට යන්න පුළුවන්. எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் மேலே போகலாம். ආමේන්. ஆமென். ප්‍රශ්නයක් ආවද ඉහළට යන්න පුළුවන්. பிரச்சனை வந்தால் மேலே போகலாம். ஏய். ஏன்? මේ මොහොතේ ඔබ ගන්න ඕනේ.
அந்த வேளையில நீங்கள் அடிக்க බය வேண்டும். නැතුව ඉන්න අවශ්‍යයි. பயப்படாமல் இருக்க. උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මම නුඹ ශක්තිමත් කොට. நான் உன்னை பலப்படுத்தி. එන ඔබ බයෙන් ඉන්නවා නම් அப்படி என்றால் நீங்கள் பயந்திருந்தால், යම්කිසි ප්‍රශ්නයක් එනවා නම් ஏதாவது பிரச்சனை வரும் ඔබ என்றால், බය නැත්තම් நீங்கள் பயப்படாவிட்டால் ඔබ ශක්තිමත් වෙයි. நீங்கள் ඔබගේ பலப்படுவீர்கள். ජීවිත ශක්තිමත් වෙයි. உங்கள் வாழ்க்கை ඔබගේ பலப்படும். ව්‍යාපාර ශක්තිමත් உங்கள் වෙයි. வியாபாரம் பலப்படும். ඔබගේ චර්ච් එක ශක්තිමත් என் වෙයි. சர்ச் பலப்படும். ඔබ විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். ඔබගේ ආර්ථික ශක්තිමත් වෙයි. உங்கள் பொருளாதாரம் பலப்படும். හalleluya. Hallelujah. ඔබ ශක්තිමත් කොට உன்னை பலப்படுத்தி ඔබට උපකාර කරන්න. உனக்கு சகாயம் பண்ணுவேன். ඔබට උදව් කරන්න කෙනෙක් ඉන්නවා. நமக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். ඒ තැනට විරුද්ධව කිසි කෙනෙක්ට ඉට ගන්න. அவருக்கு எதிராக எவனுக்கும் நிற்க முடியாது. හalleluya. Hallelujah. මම කෙනෙක්ට උදව් කරන්න හිටියා. நான் ஒருவருக்கு உதவி செய்ய இருந்தால் ඒකට විරුද්ධව කාටවත් ඉන්න බෑ. அதுக்கு எதிராக யாருக்கும் நிற்க முடியாது. ඒක තමයි அதுதான் ශක්තිය. அதுதான் பலன். මම කෙනෙක්ට උදව් කරන මොහොතේ நான் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது කිසිම කෙනෙකුට විරුද්ධ වෙන්න බෑ. யாருக்குமே எதிர்க்க திருக்க ඒ முடியாது. වගේ තමයි. அதே போலதான் මට උන්වහන්සේ උදව් කරනවා. அவர் எனக்கு உதவி செய்ய இருக்கிறார். මම ප්‍රශ්න එන්න මොහොතේ நான் பிரச்சனையில் කරදර இருக்கும் එන්න பொழுது, මොහොතේ போராட்டத்தில் இருக்கும் උන්වහන්සේ பொழுது උදව් කරනවා. அவர் உதவி செய்ய ඔබට இருக்கிறார். උන්වහන්සේ උදව් කරනවා. உங்களுக்கு அவர் உதவி செய்ய இருக்கிறார். මා මේ මොහොතේ කියන කැමති ඔබ ළඟ කෙනෙක් ඉන්නවා. நான் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் அருகிலே ஒருவர் තමයි இருக்கிறார். සුද්ධාත්ම වාසය. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ඉන්න තත්ත්වය උන්වහන්සේ ඔබට උදව් කරයි. நீங்கள் இருக்கும் நிலையிலே அவர் உங்களுக்கு உதவி செய்வார். උන්වහන්සේ උදව් කරයි. ஒவ்வொருவரையும் தேவனுக்கு உதவி ඔබගේ செய்வார். වේදනාව උන්වහන්සේ උදව් உங்கள் කරයි. வேதனையிலே அவர் உதவி ඔබට செய்வார். මොන දේක උදව් අවශ්‍යද ඒක උදව් කරයි. உங்களுக்கு எந்த காரியத்திலே உதவி தேவையோ அதற்கு உதவி செய்வார். මම උපකාර කරන්නේ මේ. நான் சகாயம் பண்ணுவேன். ඒක විතරක් නොවේ. அது மாத்திரமல்ல, මගේ ධර්මිෂකම නැමැති දකුණති නුඹ උස්සලන්නේ මේ. என்னுடைய நீதியின் வலது கயத்தினாலே உன்னை தாங்குவேன். දෙමළෙන් දාලා දෙනවා මම දරා ගන්නවා. தமிழிலே- සිංහලෙන් දාලා දෙනවා උස්සනවා. சிங்களத்திலே உயர்த்துவேன், சுமப்பேன் என்று இருக்கிறது. தமிழிலே தாங்குவேன் என்று இருக்கிறது. උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், හැම ප්‍රශ්නෙම ඔබට අප්ග්‍රේඩ් එකක් ලැබෙනවා. හැම ප්‍රශ්නයක්ම ඔබට උසස්කමක් ලැබෙයි. ஒவ்வொரு பிரச்சனையிலும் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். දෙවියන් වහන්සේ ඒක කරන්නවා. தேவன் அதை செய்ய දෙවියන් போகிறார். වහන්සේ ඔබට කරන්නවා. இன்று தேவன் அதை செய்ய විශ්වාස போகிறார். කරන්න. விசுவாசியுங்கள். ඒක ඔබ ඉහළට ඔබ ගෙනියයි. அது உங்களை மேல் நோக்கி கொண்டு செல்லும். පාද විශ්වාසය. இன்று நீங்கள் விசுவாசியுங்கள். වෙනවා සුභ ආශිර්වාද. தேவனே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். வா. අද මම කතා කරනවා. இன்று நான் பேச போகிறேன். මාසමගේ ආත්මන දීපදේ. என்னுடைய ஆவிக்கு ஆவியானவர் கொடுத்ததை. நுமுத் தேவன் வாசே. அப்படி இருந்தும் தேவன். நுமுத் தேவன் வாசே. அப்படி இருந்தும் தேவன். புதும வචනයක්. புதுமையான வார்த்தை. கலாத்தி පළවෙනි පරිච්ඡේදය. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13යි 14යි. 13ஆம் 14ஆம் வசனம். මක්නිසාද මම පසුගිය කාලේ ඔකම කියන පසුගිය කාලේ යුදවරුන්ගේ ආගමී ඇසුණු අන්දම එනම් දෙවියන් වහන්සේගේ සභාවට අප්‍රමාණ ලෙස පීඩා කොට එය නාස්ති කළ ඇති නුඹලා ඇසුය. මේ අන්තිම කාලේ ඉස්සර කාලේ අපි ජොයින් කරමු. මම පසුගිය කාලේ යුදවරුන්ගේ ආගමේ ඇසුණ අන්දම නුඹලා ඇසුය. වාට මාගෙන දන්නවා. මම කොහොමද හිටියේ කියලා ඔයගොල්ලෝ දන්නවා. ඒක තමයි කියන්නේ. தமிழ் එකේ நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்படும். என்னைய பத்தி உங்களுக்கு தெரியும். நான் முந்தி எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி 14 என் ஜனத்தார்கள் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். මගේ පියවරුන්ගේ පරම්පරාගත නියෝග ගැන අතිශයින් ජෝලිතව සිටිමින් මාගේ රටවැසියන් අතරේ මාගේ වයසේ බොහෝ දෙනෙකුට වඩා යුදෙවරුන්ගේ ආගම වර්ධනය වුණෙමි. සවුල් කියනවා சவுல் சொல்லுகிறார், මගේ පසුගිය කාලේ ඔයගොල්ලන්ට දන්නවා என்னுடைய கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும். මම කොච්චර භයංකර මනුෂ්‍යද. நான் எவ்வளவு பயங்கரமான மனிதன் මම என்று. මනුෂ්‍යන්ව මැරුවා. நான் மனிதர்களை கொன்றேன். මනුෂ්‍යන විරුද්ධව සිටියා. மனிதர்களுக்கு எதிராக இருந்தேன். මම ඉතා නරක මනුෂ්‍යකෙක් හිටියා. நான் மிகவும் கெட்ட மோசமான மனுஷனா இருந்தேன். මම යුදවරුන්ව මැරුවා. நான் யூதர்களை යුද ආගමෙන් ක්‍රිස්තියානු නෑව මැරුවා. யுத மதத்திலிருந்து கிறிஸ்தவர் ஆனவர்களை நான் கொன்றேன். ඔහු 13 වෙනි වචනේ කියනවා 13ஆம் මම வசனத்தில் சொல்கிறார், සභාවට පීඩා කළා. நான் சபையை உபத்திரவப்படுத்தினேன். මගේ සෙනගෙන් ගාක් දෙනෙක්ව මා විනාශ කළා.
என் ஜனங்களிடத்திலே அநேகரை நான் அழித்தேன். මගේ ජීවිතේ ගැන ඔයගලන්ට දන්නවා. என் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு தெரியும். මම කොච්චර නපුරු මාගේ ජීවත් වුණා කියලා ඔබ දන්නවා. நான் எவ்வளவு பொல்லாத வழிகளிலே நடந்தேன் என்று உங்களுக்கு தெரியும். මේක එක කාලයක්. இது ஒரு காலகட்டம். ඔක්කොම කියන්නේ එක කාලයක්. அது ஒரு காலம். ඔක්කොම කියන්නේ එක කාලයක්. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இது ஒரு காலம். එක කාලයක්. இது ஒரு காலம். ඒ කාලේ මම මේ මිටියා. அந்த காலத்திலே நான் இப்படி இருந்தேன். හැබැයි පාලසුන වචනය. ஆனால் 15வது வசனம், පාලසුන වචනය. නොමුත් මෞකුස පටන් මා වෙන් කළා වූද තමන්ගේ කරුණාව කරුණ කොටගෙන මා කැඳවුවා වූද දෙවියන් මාස තමන්ගේ පුත්‍රයන් මාසගෙන අන්‍ය ජාතින් අතරේ මා විසින් දේශනා කරන පිණිස අපරියන්තම් නොමුත් දෙවියන් මාස. அப்படி இருந்தும் தேவன். ඔක්කොම කියන්නේ නොමුත් දෙවියන් මාස. சொல்லுங்கள், அப்படி இருந்தும் தேவன். දැන් උන්වහන්සේ මාව තෝරගත්තා. இப்பொழுது அவர் என்னை එදා தேர்ந்தெடுத்தார். මේ මිටියා அன்று அப்படி இருந்தேன், නොමුත් දෙවියන් මාස. அப்படி இருந்தும் தேவன். NIV බයිබල් ඉංග්‍රීසියේ තියෙනවා NIV பைபிள் ஆங்கிலத்தில் இருக்கிறது. but when God මම මේම ජීවත් වුණා. நான் இப்படி வாழ்ந்தேன், නොමුත් ஆனாலும் එල්ල අපடி இருந்தும் தேவன். அப்படி இருந்தும் தேவன். එක කාලයක් ඔරුව මගේ ජීවිතේට තිබුණා. ஒரு காலத்திலே இப்படியா என்னுடைய வாழ்க்கை இருந்தது. මම වැරදි මාර්ගයේ ගියා. நான் தவறான வழியிலே சென்றேன், අමාරු තත්ත්වෙ ගියා. பொல்லாத வழிகளிலே சென்றேன், ප්‍රශ්න මැදේ ගියා. பிரச்சனை மத்தியிலே சென்றேன். ඒක ඔබ දන්නවා. அது நீங்கள் அறிவீர்கள். මම කොහොමද හිටියේ කියලා දන්නවා. நான் எப்படி இருந்தேன் என்று உங்களுக்கு தெரியும். සවුල් පවුල් වෙන්න ප්‍රථම சவுல் பவுலாக முன்பு කොහොමද මම හිටියේ කියලා ඔයගලන් දන්නවා. எப்படி நான் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். මම විරුද්ධ වුණා. நான் எதிர்த்தேன். yes නමුත් அப்படி இருந்தும் දෙවියන් මාස தேவன். එදා මේ මිටපු මාව அன்று அப்படி இருந்த நான், මාව උන්වහන්සේ වෙනස් කළා. அவர் என்னை மாற்றினார். මාව සුභාරංච දෙන්න පිණිස වෙනස් කළා. நான் சுவிசேஷத்தை கொடுக்கும் அளவுக்கு என்னை අද මා කියන්න மாற்றினார். කැමති. இன்று நான் சொல்ல මේ விரும்புகிறேன், සිකුරාදා දේමයා இந்த வெள்ளிக்கிழமை ඔබගේ கூட்டத்திலே ජීවිතේ ටර්නින් පොයින්ට් එකක් වෙන්න යනවා. உங்கள் வாழ்க்கையானது ஒரு திருப்புமுனையாய் වෙනස් வரப்போகிறது. වෙන්නව තැනක් වෙන්න යනවා. மாற்றப்படுகிற ஒரு இடமாய் මෙච්චර மாறுகிறது. ලෙඩෙක් හිටියා. நான் இவ்வளவு காலம் வியாதியோடு මෙච්චර இருந்தேன், ණයෙන් හිටියා. இவ்வளவு கடனோடு ඒක இருந்தேன். ඔයගලන්ට දන්නවා. அது உங்களுக்கு தெரியும். නමුත් මගේ දෙවියන් වහන්සේ අද මාව වෙනස් කළා. அப்படி இருந்தும் என் தேவன் என்னை மாற்றினார். මේ කියන තරම් උන්වහන්සේ ඔබගේ ජීවිතේ යම් කිසියක් උන්වහන්සේ අද දවසේ කරන්න. அப்படி சொல்லுகிற அளவுக்கு இன்று தேவன் ஏதாவது ஒன்றை සත්‍ය செய்வார். අපල සඳිල උන්වහන්සේ ප්‍රශංසා කරන්න. சத்தமாய் கரங்களை තව தட்டி அவருக்கு සත්‍ය நன்றி செய்யுங்கள். හalleluya. சத்தமாய். නමුත් දෙවියන් වහන්සේ அப்படி இருந்தும் මම தேவன், කෝටි ගණන් ණයෙන් හිටියා. நான் கோடி கணக்கு கடனோடு ඒක இருந்தேன். ඔයගලන්ට දන්නවා. அது உங்களுக்கு தெரியும். නමුත් அப்படி இருந்தும் දෙවියන් වහන්සේ தேவன் අද මාව පෝල්සත් කරලා තියෙනවා. இன்று என்னை ஐஸ்வர்யவானாக ඔබ කියයි. நீங்கள் சொல்வீர்கள், එදා මම වැරදි ජීවිතයක් ජීවත් වුණේ. அன்று நான் தவறான வாழ்க்கை අවකාශ வாழ்ந்தேன், ජීවිතයක් ජීවත් වුණා. பாவமான வாழ்க்கை ඔයගලන්ට வாழ்ந்தேன். දන්නවනේ. உங்களுக்கு தெரியும் தானே? නමුත් அப்படி இருந்தும் දෙවියන් වහන්සේ தேவன் අද මාව උස්සස් කළා. என்னை இன்று මේ உயர்த்தினார். කියන තරමට දෙවියන් වහන්සේ අද දවස් ඔබගේ ජීවිතේ දාන්න දනක් அப்படி சொல்லுகிற அளவுக்கு இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு டர்ன் பண்ணுகிற இடமாய் மாற்றுவார். සබ්දෙන් කියන சத்தமாய் சொல்லுங்க. නමුත් දෙවියන් වහන්සේ அப்படி இருந்தும் தேவன், නමුත් දෙවියන් වහන්සේ அப்படி இருந்தும் தேவன், එදා මම විරුද්ධ වුණා. அன்று நான் எதிர்த்தேன், අද උන්වහන්සේගේ සුභාරංචිය බෙදා දෙනවා. இன்று நான் அவருடைய சுவிசேஷத்தை එදා கொடுக்கிறேன். මම මිනිස්සුන්ව මැරුවා. அன்று நான் மனிதர்களை கொன்றேன். නමුත් அப்படி இருந்தும் මම අද මාව මරන්න පත් කර දෙනවා. இன்று என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுத்தேன். නමුත් දෙවියන් වහන්සේ அப்படி இருந்தும் தேவன், නමුත් දෙවියන් වහන්සේ කිව්වා அப்படி இருந்தும் தேவன் என்றால் එතන වෙනසක් සිදු වෙන්න යනවා. அங்கு ஒரு மாற்றம் ஏற்பட ඔබ போகிறது. දන්නවා உங்களுக்கு தெரியும், එක්තරා කාලේ ஒரு காலத்தில் කාමරවල් නැති ගේක මම හිටියා. அறைகள் இல்லாத இடத்திலே நான் வீட்டிலே நான் இருந்தேன். කරන්න கரண்ட் இல்லை, වතුර නැහැ. தண்ணீர் இல்லை. ඒමයි ජීවත් වුණේ. அப்படித்தான் வாழ்ந்தேன். ඔබලට දන්නවා. உங்களுக்கு தெரியும். නමුත් දෙවියන් වහන්සේ அப்படி இருந்தும் අද தேவன் විශාල නිවාස මඩ දීලා எனக்கு තියෙනවා. பெரிய வீடுகளை එදා கொடுத்திருக்கிறார். පයින් තමයි ගියේ. அன்று நடந்துதான் சென்றேன், සල්ලි තිබුණේ. பணம் இருக்கவில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ அப்படி இருந்தும் අද தேவன் පෝසත් කරලා තියෙනවා. இன்று பணக்காரனாக අද இருக்கிறார். රාත්‍රින් වහන්සේ කියනවා. இன்று இரவு தேவன் එදා சொல்கிறார், පවුල් කියපු වගේ அன்று பவுல் சொன்னது ඔබ போல කියනවා. நீங்களும் சொல்ல එදා போகிறீர்கள். මා කුලි ගෙවල් වල හිටියේ. அன்று நான் வாடகை කුලි வீட்டில் ගෙවා ගන්න බැරි හිටියේ. வாடகை கூட கட்ட නමුත් முடியாது. දෙවියන් වහන්සේ அப்படி இருந்தும் தேவன் උගා ගෙවල් අද කුලියට දෙන්නව තරමට උන්වහන්සේ මාව පත් කළා. அநேக வீடுகளை
கொடுக்கிற அளவுக்கு என்னை நியமித்தார். එදා ජොබ් එකක් නැතුව හිටියේ. அன்று தொழில் இல்லாமல் இருந்தேன். 20,000 වැඩ කළා. 20,000 பேர் කණ්ඩ සල්ලි තිබුණේ නැහැ. சாப்பிட கூட නමුත් දෙවියන් වහන්සේ அப்படி இருந்த අද ලොකු කම්පැනිට මව අයිතිකාරයට පත් කළා කියලා කියන තරමට මේ ජීසස් සභාව උන්වහන්සේ වෙනස් කරනවා. சொந்த கம்பெனிகளுக்கு சொந்தக்காரர் ஆகும்படியாக தேவன் இந்த ஜீசஸை එදා මම මේ හිටියා. அன்று நான் அப்படி இருந்தேன். අද මම මේම සිටිනවා. இன்று நான் இப்படி එදා இருக்கிறேன். මිනිස්සු මාව ගණන් ගත්තේ නැහැ. அன்று மனிதர்களை එදා මිනිස්සු මාව ලැජ්ජාට පත් කළා. මම වැටිලා මඩගොඩේ හිටියේ. நான் விழுந்து ඔබ சேர்ந்தேன். කියයි. நீங்கள் சொல்வீர்கள் නමුත් දෙවියන් වහන්සේ அப்படி இருந்தும் தேவன் ඕනෙක උස්සස් කරන තරමට උන්වහන්සේ මාව පත් කළා. அநேகரை உயர்த்தி සබ්ද வைக்கிற அளவுக்கு සබ්ද தேவன் என்னை ප්‍රසන්නලා. மாற்றினார். මේක கரங்களை ලබා தட்டுவோம். ගන්න. அதை பெற்றுக் මේක கொள்ளுங்கள். මගේ වචන නොවේ. அது என் வார்த்தை அல்ல. මේක දෙවියන් වහන්සේගේ ආත්මවාසක இது වචනය. தேவனுடைய ஆவியானுடைய வார்த்தை. උන්වහන්සේ කතා කරනවා. அவரே ඔබ பேசுகிறார். කියයි. நீங்கள் சொல்வீர்கள் එදා මම කෝටි ගණන් ණය ලෙස හිටියා. அன்று நான் கோடிக்கணக்கு கடன் නමුත් வாங்கினேன். දෙවියන් වහන්සේ அப்படி இருந்தும் අද தேவன் ණය දෙන තරමට උස්සස් இன்று කළා. கடன் கொடுக்கிற அளவுக்கு මම உயர்த்தினார். වැඩකාරයෙක් ගැන හිටියා. நான் ஒரு வேலைக்காரன் නමුත් ஆயிட்டேன். දෙවියන් වහන්සේ அப்படி இருந்தும் தேவன் මාව මුදලාලියට පත් කළා. என்னை முதலாளியாய் மாற்றினார். හalleluya. ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில இனி சந்தோஷமே கிடைக்காது என்று பலர் சொல்லலாம். චැලෙන්ජ් කරයි. சவால் விடுவார்கள். වාට නම් මේ ප්‍රශ්නෙන් වාට ගැලවීමක් නැහැ කියලා. உனக்கென்றால் இந்த பிரச்சனையிலே விடுதலையே இல்லை என்று කියයි. சொல்வார்கள். වාට ඊට පස්සේ උසස් වෙන්නේ නැහැ කියලා. இனிமேல் நீ உயரவே மாட்டாய் என்று ඔබට කියලා ඇති. உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். වාට නම් කවදා කසාදයක් සිදු වෙන්නේ නැහැ உனக்கு කියලා. நான் ஒரு நாள் திருமணம் நடக்காது என்று නමුත් දෙවියන් වහන්සේ. அப்படி இருந்தும் தேவன் නමුත් දෙවියන් වහන්සේ. அப்படி இருந்தும் தேவன் මොන්න භයංකර වුණත් ඒක වෙනස් කරන්න මගේ දෙවියන් වහන්සේ බලය තිබෙනවා. எப்படிப்பட்ட பயங்கரமான காரியமாய் இருந்தாலும் அதை மாற்ற என் தேவனுக்கு வல்லமை உண்டு. මුළු ලෝකෙම ඔබට විරුද්ධව සිටියත් உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் හැමකෙනා ඔබට විරුද්ධව කතා කළත් எல்லோரும் உங்களுக்கு எதிராய் ඔබ பேசினாலும் නැවත නැගිටින්නේ නැහැ කියලා කිව්වත් நீ திரும்ப எழும்ப மாட்டாய் என்று சொன்னாலும் ඔබට පිටිපස්සේ මනුෂ්‍යයන් වැරදි ලෙස කතා කරොත් உங்களுக்கு பின்னாலே இந்த மனிதர்கள் தவறாய் உன்னை பேசினாலும் ඔබ අද තනි වෙලා හිටියත් இன்று நீங்கள் தனிமையா இருந்தால் මොනවාද කියන්න ඕනේ? என்ன சொல்ல வேண்டும்? නමුත් දෙවියන් වහන්සේ. அப்படி இருந்தும் தேவன். හalleluya. නමුත් දෙවියන් වහන්සේ. அப்படி இருந்தும் தேவன். නමුත් දෙවියන් වහන්සේ. அப்படி இருந்தும் தேவன். මේක ඔබගේ ඉගෙනීම තුලින් නොවේ. இது உங்கள் கல்வியினாலே அல்ல, ඔබගේ හැකියාව තුලින් නොවේ. உங்கள் திறமையினாலும் அல்ல, මනුෂ්‍යයන් උදව් කරන දේ තුලින් නොවේ. மனிதர்கள் உதவி செய்கிற காரியத்திலும் அல்ல. මනුෂ්‍යයන් උදව් කරන දේ ප්‍රශ්නයක් නැහැ. மனிதர்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. නමුත් දෙවියන් அப்படி இருந்தும் தேவன் වහන්සේ ඔබට උදව් කරනවා. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹalleluya. அமர்ந்து විශ්වාස කරනවද? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? අද මා කියන්නේ දේ ඔබගේ ජීවිතේ සිදු වෙනවා කියලා. இன்று நான் சொல்வது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று. ஆமென். අපි ලෑලි ගෙදර හිටියේ. நாங்கள் இருந்தது பலகை வீட்டில். අල්ලපු ගෙදර මිනිහාට අපේ ඇතුලෙන් පේනවා. அடுத்த வீட்டில் இருக்கிற மனுஷன் நம்ம உள்ளே இருக்கிற நம்மை விளங்கும் தெரியும். ඒ වගේ ඉන්නවද? அப்படி யாராவது இருக்கீங்களா? දෙවියන් වහන්සේ ලොකු වැටත් එක්ක ඔබට ගියත් දෙන්න. தேவன் பெரிய ஒரு வேலியோடு கூட உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுக்க එදා போகிறார். ඔබ කියයි. அன்று நீங்கள் சொல்வீர்கள், මේ මීටි ආඩ දන්නවනේ. நாங்கள் இப்படிதான் இருந்தோம் உங்களுக்கு தெரியுமே. නමුත් දෙවියන් වහන්සේ. அப்படி இருந்தும் தேவன். මම හැමතිස්සෙම කාර් එකට ෆුල් ටැංක් පෙට්‍රල් දානවා. நான் எந்த நேரமும் என்னுடைய காருக்கு நான் ஃபுல் டேங்க் தான் அடிப்பேன் பெட்ரோல். මම ගාන වෙලාව දෙවියන් වහන්සේ ස්තුති කළා. நான் அடிக்கும் பொழுதே நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன். ඒ කාලේ මම චැපි බයික් එකක් තියාගෙන හිටියා. அந்த காலத்துல எனக்கு ஒரு செப்பி பைக் இருந்தது. මම සේවය කළේ ඒකේ තමයි. நான் ஊழியம் செய்தது அதில் தான். මම ඉස්සරහ විතරයි බලන්නේ. நான் முன்பு மாத்திரம் தான் பார்ப்பேன், පිටිපස්සේ බලන්නේ. பின்னால பார்க்க மாட்டேன். ඇයිකවත් කළු පාට දුම් යනවා. ஏனென்றால் கருப்பு புகைகளா போகும். ඒ කාලේ පෙට්‍රල් ලීටරයක් රුපියල් 17යි. அன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 17 ரூபாய். අපි 17ට ගන්නෑ. நாங்க 17 ரூபாய்க்கு அடிக்க மாட்டோம். 1 ලීටරයක් ගන්නෑ. ஒரு லிட்டர் அடிப்பதில்லை. රුපියල් 10ක් දීලා ஒரு රුපියල් 10ට පෙට්‍රල් ගන්න. ஒரு 10 ரூபா கொடுத்து 10 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிங்க, එහෙමයි කියන්නේ. அப்படிதான் சொல்வோம். ඒ පෙට්‍රල්ට භූමිතල් කලම් කරනවා. அந்த பெட்ரோலுக்கு மண்ணெண்ணெயை நாங்கள் கலக்குவோம். ඒ වගේ ජීවිතයක් ජීවත් වුණා. அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். නමුත් දෙවියන් වහන්සේ. அப்படி இருந்தும் தேவன். ஹalleluya. ආමේන්. ஆமென். මේක තමයි දෙවියන් වහන්සේ. இதுதான் தேவன். මේක තමයි දෙවියන් වහන්සේ. இதுதான் நம்முடைய தேவன். මේක තමයි දෙවියන් වහන්සේ. இதுதான் நம்முடைய தேவன். මේක තමයි අපේ දෙවියන් වහන්සේ. இதுதான் நம்முடைய தேவன். මම හිටියේ දොර නැති ගෙදරක. நான் இருந்தது கதவில்லாத வீட்டில். මගේ පුතාත් ඒ තමයි හිටියේ.
என் மகன் கூட அங்குதான் පොඩි இருந்தான். කාලේ තොර දුව එතන නොයි. அந்த இடத்துல மகன் மாத்திரமே, மகள் இல்லை. ටොයිලට් තියෙනවා. Toilet- කනෙක්ෂන් නෑ. டாய்லெட் இருக்கிறது, அதுக்குரிய கனெக்ஷன் இல்லை. වතුර තැප් එක තියෙනවා වතුර නෑ. தண்ணீர் டேப் இருக்கிறது, ஆனால் தண்ணீர் இல்லை. බල්බ් දාලා තියෙනවා ඒක කවන්නේ. பல்ப் போட்டிருக்கிறது, ஆனா மின்சாரம் இல்லை. ගෙදර දොරට අපි රෑට ප්ලාස්ටික් පොලිතිනයක් දානවා. அது வீட்டு கதவுக்கு பதிலாக இரவிலே பொலித்தீன் ஒன்றை போடுவோம். මේව තමයි ජීවිතේ. இப்படிதான் வாழ்ந்தோம். මේක මෙතන සමහර අය ටික දන්නවා. இதில் ஒரு சிலருக்கு இது தெரியும். අපේ සමහර ස්ටාෆ්ලා දන්නවා ඒගොල්ලන් ඒ තමයි මාත් එක්ක තමයි ඇදුනේ. ஆகவே சில ஸ்டாஃப்மார்களுக்கு தெரியும், அங்கு என்னோடு கூட தான் அவர்கள் வளர்ந்தார்கள். ඒ වගේ තැන හිටියේ. அப்படியான ஒரு இடத்தில் இருந்தோம். අද இன்று නුමුත් දෙවියන් වහන්සේ. அப்படி இருந்தும் தேவன் කවුරුත් මදන්න බැරි ගියක්. யாருமே கட்ட முடியாத ஒரு வீடு, කතා කරනලා ලයිට් පත්තු වෙන්න பேசும் பொழுதே லைட் பத்தும் படிக்க හැම දෙයක්ම වෙන්නව ගියක්. எல்லாமே நடந்து இருக்கிற சம்பூர்ணமான ஒரு வீடு. දෙවියන් වහන්සේ. தேவன் කොයිද ඉන්න ඔබව? எங்கேயோ இருந்த உங்களை කොයිද වෙනස් කරන්න බලවන්තයි. எங்கேயோ மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். අබ්බා පියාණනි ආදර දෙවිඳුනි ගැලවුම් කරුතුමනි මගේ සුද්ධ වූ ආත්මයනි වෙන්වීම ඔබගෙන් හඳුරේම සිටියදී ඔබතුමා මා සෙව්වේ ලයේදී ඕවාමා සිපගෙන සමදා අට සෙවනක් වූයේ දැකසුවගෙන ලයේදී ඕවාමා සිපගෙන සැමදා මට සෙවනක් වූයේ වෙන්වීම ඔබගෙන් අඳුරේම සිටියදී ඔබතුමා මා සෙව්වේ වෙන්වීම ඔබගෙන් අඳුරේම සිටියදී ඔබතුමා මා සෙව්වේ ලයේදී ඔබමා සිපගෙන සැමදා මට සෙවනක් වූයේ ලයේදී ඔබමා සිපගෙන සැමදා මට සෙවනක් වූයේ ස්තුති ඔබට ස්තුති ස්තුති ඔබට ස්තුති. දැන් බලන්න கவனிங்கள், මාගෙන ඔයගොල්ලන්ට දන්නවා என்னை குறித்து உங்களுக்கு தெரியும். සවුල් කියනවා சவுல் சொல்கிறார், මම කලින් කොහමද හිටියේ நான் முன்பு இப்படி இருந்தேன், නමුත් දෙවියන් වහන්සේ ஆனால் அப்படி இருந்தும் தேவன் අද ටර්නින් පොයින්ට් එකක් වෙන්නවා. இன்று ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆக போகிறது. සවුල් කියනවා ඒ ගෝලයාගේ නම சவுல் என்கிறதான அந்த சீசனுடைய பெயர் නම වෙනස් වුණා. பெயர் மாற்றப்பட்டது. මොනවාද නම? என்ன பெயர்? පවුල්. பவுல். සවුල්ගේ නම පවුල් වුණා. சவுலின் பெயர் பவுலானது. බයිබලේ උංගාක් අයගේ නම දෙවියන් වහන්සේ වෙනස් කළා. வேதத்திலே அநேகருடைய பெயர்களை தேவனே மாற்றினார். කාගේ කෙනෙක්ගේ නම කියන්න? யாருடைய மாத்தின ஒரு பெயரை சொல்லுங்க. ආබ්‍රහම්, ஆபிராம், යාකෝබ්. யாக்கோபு. අපි ඒ නම් දෙකක් හිතා බලමු. அந்த ரெண்டு பெயர்களை மாத்திரம் ஆபிராம். ஆபிராம். ආබ්‍රහම් කියන්නේ ஆபிராம் என்பது එක නමක්. ஒரு பெயர். ආබ්‍රහම් කියන වෙන නමක්. ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது வேறு பெயர். කොයි මොහොතද මේ නමම වෙනස් වුනේ? எந்த சந்தர்ப்பத்திலே இந்த பெயர் மாற்றப்பட்டது? அது වෙනසක් වෙන්න යනවා. இது ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. මට වෙනසක් වෙන්න යනවා. சொல்லுங்கள் எல்லோரும், எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. උපති 13 ஆதியாகமம் 17:3 එවිට අබ්‍රහම් මුණින් වැටුණේය. දෙවියන් වහන්සේ ඔහු සමග කතා කරමින් ඊළඟ වචනය බලව මාගේ කිව්සම නුඹ සමග නුඹට බොහෝ ජාතීන්ගේ පියා වන්නේයයි.
தமிழ் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ඔය උඟක් ජාතින්ට පියෙක් වේ. நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய். පස්වෙනි වචනේ 5ஆம் வசனத்திலே නුඹේ නම තවත් ආබ්‍රාම් යයි කියනු නොලබන්නේ නොලබන්නේය. නුඹේ නම ආබ්‍රාම් වන්නේය. இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினால் உன் பேர் ஆபிரகாம் என்று எண்ணப்படும். ආබ්‍රාම් කිව්වත් පියා කියන වර්තය. ஆபிராம் என்றால் ආබ්‍රාම් தகப்பன் என்று அர்த்தமாம். හැබැයි ஆனால் ආබ්‍රාම් කිව්වත් ஆபிரகாம் என்றால் බෝ ජාතින්ට அநேக ஜாதிகளின் උපයා. தகப்பன். ආබ්‍රාම් කියන්නේ ஆபிராம் என்பது තාත්තා කෙනෙක්. ஒரு தகப்பன், ඒ පවුලට තාත්තා. அந்த குடும்பத்துக்குரிய தகப்பன். හැබැයි දැන් ආබ්‍රාම් இப்பொழுது நீ ஆபிரகாம் විශාල ජාතින්ට இன்னும் அநேக තාත්තා කෙනෙක්ට පත් කරනවා. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் நியமிக்கப்பட போகிறாய். கவனியுங்கள், කොයි මොහොතද මෙයාගේ නම වෙනස් වුනේ? எந்த தருவாயிலே எந்த சந்தர்ப்பத்திலே இவர் பேர் மாற்றப்பட்டு පොඩිදී විශාල දෙයට උන්වහන්සේ වෙනස් කළා. சிறிய காரியத்தில இருந்து பெரிய காரியத்துக்கு தேவன் மாற்றினார். තුන්වෙනි වචනේ සඳහන් කළ දෙනවා. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, එවිට ආබ්‍රාම් මුණින් වැටුණේය. அப்பொழுது ஆபிராம் முகக்குப்புற விழுந்தான். ඔහු මුණින් වැටලා ඉන්න මොහොතේ அவன் முகக்குப்புறை விழுந்திருக்கும் பொழுது වෙනක වචන දෙකෙන් කියනවා. அந்த 2 வார்த்தைகளிலே கூறுகிறது அடுத்து, මම ලොකු ජාතින්ට විශාල ජාතින පේක් කරනවා. நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். මේ රාත්‍රියේ இன்று இந்த இரவிலே ඔබත් මුණින් වැටලා ඇති. நீங்களும் முகக்குப்புற ඔබ விழுந்திருக்கலாம். පෙන්වන්න බැරි තරමට முகத்தை காண முடியாத அளவுக்கு ලැජ්ජා සහිතෙන්න පුළුවන්. வெட்கத்தோடு இருக்கலாம். අද දෙවියන් වහන්සේ இன்று தேவன் වැඩි සිටින ඔබව උන්වහන්සේ விழுந்திருக்கிற உங்களை தேவன், ලැජ්ජාවට පත්වලා ඉන්න දෙවියන් ඔබව දෙවියන් වහන්සේ வெட்கப்பட்டிருக்கிற உங்களை தேவன், ඕ පල්ලා පොළවටම වැටලා සිටින ඔබව தாழ பூமிக்கே விழுந்திருக்கிற உங்களை, ඔබ ණය නිසා, ලෙඩ නිසා, ජීවිතේ පවුලේ ප්‍රශ්න නිසා, පුද්ගලික කාර්ය නිසා, ව්‍යාපාර නිසා ඔබ වැටිලා ඇති. நீங்கள் கடனினாலே, வியாதியினாலே, தனிப்பட்ட வாழ்க்கையினாலே, குடும்பத்தினாலே நீங்கள் விழுந்திருக்கலாம். ඒ මොහොතේ දෙවියන් වහන්සේ මම උත්තම කැඳවීමක් උන්වහන්සේ ඔබට දෙනවා. அந்த சந்தர்ப்பத்திலே உன்னத அழைப்பை தேவன் ඒ கொடுக்கிறார். සවස් කාලේ දැනගන්න. இந்த மாலை ඔබ வேளையில වැටෙන මොහොතේ මගේ දෙවියන් වහන්සේ ඔබ අත්හරින්නේ நீங்கள் උන්වහන්සේගේ මවත්තම කැඳවීම දෙනවා. නුඹව මම මේ වගේ දෙයක් කරනවා කියලා. நீங்கள் விழுந்த பொழுது தேவன் உங்களை அப்படியே கைவிட மாட்டார். உன்னத ஒரு அழைப்பை கொடுத்து நான் உன்னை இவ்வளவாய் மாற்றுவேன் என்று சொல்வார். වැටිලා ඉන්න ඔබ ඔබගේ දක්ෂතා, ඔබගේ හැකියා කිසිම මනුෂ්‍යයෙක් විශ්වාස කරන්න එපා. நீங்கள் விழுந்திருக்கும் பொழுது உங்கள் திறமையையோ எந்த மனிதனையோ நீங்கள் நம்ப මම வேண்டாம். නැවත කියනවා. நான் திரும்ப ඔබ சொல்லுவேன், වැටිලා ඉන්න මොහොතේ நீங்கள் விழுந்திருக்கும் ඔබගේ பொழுது හැකියාව, உங்கள் திறமை, ඔබගේ දක්ෂතාව உங்கள் திறமைகள் කිසිම මනුෂ්‍යෙක්ව எந்த மனிதனையும் විශ්වාස කරන්න එපා. நம்பவே வேணாம். ඇයි? ஏன்? නුඹ දෙවියන් වහන්සේ. அப்படி இருந்தும் தேவன். ගලාති 1:15 கலாத்தியர் 1:15 சவுல் කියනවා, சவுல் මම சொல்கிறார், මේ හිටියා. நான் இப்படி இருந்தேன், නමුත් අද මම මේ ඉන්නවා. அப்படி இருந்தும் நான் இப்படி இருக்கிறேன். මව් කුස පටාමා වෙන් කළා වූ තමන්ගේ කරුණාව කරුණකටගෙන அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த தம்முடைய கிருபையினாலே. වහන්සේගේ කරුණාවෙන් තමයි නුඹ දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ කරුණාවෙන් මම වෙනස් කළා. அப்படி இருந்தும் தேவன் தன்னுடைய கிருபையினாலே என்னை மாற்றினார். වැටිලා ඉන්න මොහොතේ කිසිම මනුෂ්‍යෙක් විශ්වාස කරන්න එපා. நீங்கள் விழுந்திருக்கும் பொழுது எந்த மனுஷனை நம்ப வேணாம். කික්වත් විශ්වාස කරන්න. ஒருத்தனை கூட நம்ப வேணாம். ශක්තිය විශ්වාස කරන්න එපා. உங்கள் பலத்தை நம்ப ඔබගේ வேணாம். කෙනෙක් විශ්වාස කරන්න එපා. உங்கள் கல்வியை நம்ப வேணாம். ඔබ උඩට එන්න යනවා. நீங்கள் மேலே ඒක வரப்போகிறீர்கள். උන්වහන්සේගේ කරුණාවෙන්. நீங்கள் தேவனுடைய கிருபையிலே. கிருபை என்பது මම මේක ලබා ගන්න සුදුසු නෑ. நான் இதை பெற்றுக்கொள்ள මෙතන தகுதி මයිලෙට இல்லை. එන්න බෑ. அதிலிருந்து எனக்கு வெளியே வர முடியாது. නමුත් දෙවියන් වහන්සේගේ බලය මාව එළියට ගේනවා. அப்படி இருந்தும் தேவனுடைய பலன் என்னை வெளியே கொண்டு வரும். God විශ්වාස කරන්න. தேவனை நம்புங்கள். Godගේ බලය විශ්වාස தேவனுடைய කරන්න. பலத்தை நம்புங்கள். Hallelujah. Hallelujah. ඔබ පොඩි තැනේ උසස් කරන්න උන්වහන්සේගේ කරුණාවයි. உங்கள் சிறிய இடத்தில் இருந்து உங்களை பெரிய இடத்துக்கு உயர்த்துவது அவருடைய கிருபையே. ආබ්‍රාම්ගේ නම ආබ්‍රාම් ලෙස වෙනස් කළා. ஆபிராமின் பெயரை ஆபிரகாமாய் மாற்றப்பட்டது. ආබ්‍රාම් කිව්වත් පියා. ஆபிராம் என்பது தகப்பன். හැබැයි ආබ්‍රාම් කිව්වත් බෝ ජාතින්ට
පියා. ஆபிரகாம் என்றால் அநேக ஜாதிகளின் தகப்பன். ඔබ මුණින් වැටලා ඉන්නවනම් நீங்கள் முகக்குப்புற விழுந்திருந்தால் දෙවියන් වහන්සේ ඔබ බෝ වෙන්නට තබන්නවා. தேவன் உங்களை பெருக பண்ண போகிறார். ඔබ අද තමයි ඔබ වැඩි වෙන්න යන්නේ. இன்று முதல் தான் நீங்கள் பெருக අද பண்ண තමයි ඔබ போகிறீர்கள். ඉහළට යන්න යන්නේ. இன்று முதல் தான் நீங்கள் மேலே வர යේසුස්ගේ போகிறீர்கள். නාමයෙන් இயேசுவின் ජීසස් நாமத்தில் සේවස් අධික වැඩි වෙන්න යනවා. ஜீசஸ் இன்று முதல் பெருக போகிறது. ඔබ ආර්ථික වැඩි වෙන්න යනවා. நான் சொல்ல விரும்புகிற உங்கள் பொருளாதாரம் ඔබගේ பெருகும். ශක්තිය වැඩි වෙන්න உங்கள் යනවා. பலன் பெருகும். ඔබගේ සුවය වැඩි වෙන්න உங்கள் යනවා. சுகம் பெருகும். ඔබගේ ධනය වැඩි වෙන්න යනවා. උங்கள்- ඔබගේ වාහන වැඩි වෙන්න යනවා. உங்கள் பணம் வாகனங்கள் பெருகும். ඔබට ලක්ෂයක් ණය ගෙවන්න බැරුව ඔබ ඉන්න පුළුවන්. நீங்கள் 1,00,000 கடனை கூட அடைக்க முடியாமல் இருக்கலாம். නමුත් එන්න ලොකු වාහනයක් කොහමද එන්නේ? ஆனால் அதிலிருந்து எப்படி ஒரு பெரிய வாகனம் வரும்? එට කොහමද එන්නේ? நாளை எப்படி வரும்? නමුත් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ කරුණාවෙන් ආමේන්. ඒක කරන්න බලවන්තයි. அப்படி இருந்து தேவன் தன்னுடைய கிருபையினாலே அதை செய்ய வல்லவர். හalleluya. ஹalleluya. ඔබ ඩිවෝස් වල ඇති. நீங்கள் டிவோர்ஸ் ஆகி இருக்கலாம். ඔබට ඔබ බබෙක් ඉන්න පුළුවන්. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கலாம். බබාලා දෙන්නෙක් ඉන්න පුළුවන්. 2 பிள்ளைகள் දැන් இருக்கலாம். ඔබ තනි වෙලා ඇති. இப்பொழுது நீங்கள் தனிமையா දැන් ඔයාලට இருக்கலாம். කවුද හම්බ වෙන්නේ නැහැ කියන්න පුළුවන්. இப்பொழுது உங்களுக்கு யாரும் கிடைக்காது දෙවියන් இருக்கலாம். වහන්සේ ඊට වඩා මහෞතම කෙනෙක්ව උන්වහන්සේට පුළුවන්. නමුත් දෙවියන් වහන්සේ කරන්න බලවන්තයි. தேவன் அதை விட பெரிய ஒரு மனுஷனை கொடுக்கலாம். ஏனென்றால் அப்படி இருந்தும் தேவன் அதை செய்ய வல்லவர். ඔබගේ සිතවිල්ලෙන් ඔබගේ මනසෙන් සිතන දේවල් පමණක් දෙවියන් වහන්සේ කරනවා නම් උන්වහන්සේ දෙවි කෙනෙක් නොවයි. உங்கள் சிந்தனை உங்கள் யோசனையின்படி செய்கிறவராய் இருந்தால் மாத்திரம் அவர் தேவன் இல்லை. ඔබට ඉතලා බලන්න බැරි තරමට කරනවා නම් තමයි ඒක දෙවි කෙනෙක්. நீங்கள் கிரகிக்க முடியாத நினைத்து பார்க்க முடியாதவைகளை செய்பவர் தான் தேவன். එක රාත්‍රියේ උන්වහන්සේ ඔබ උසස් කරයි. ஒரே இரவில் உங்களை உயர்த்துவார். තමයි දෙවියන් වහන්සේ. அதுதான் தேவன். ஹalleluya. ඔබ වැටිලා හිටියා. நீங்கள் விழுந்திருந்தால் වැටුණා කියන්න එපා. விழுந்தேன் என்று சொல்லாதீர்கள். දැන් උසස් වෙන්න යනවා. මගේ නම වෙනස් වෙන්න. இப்பொழுது நான் உயர විශාල போகிறேன். දෙයට අයිතිකාරය වෙන්න என் යනවා. பெயர் பெருக போகிறது. நான் பெரிய ஒரு காரியத்துக்கு சொந்தக்காரனாய் மாறப் போகிறேன். ඊට පස්සේ அதன் பின்பு ලෝරන්ස් කිව්වා යාකෝබ් කියලා. இப்பொழுது லோரன்ஸ் சொன்னார் யாக்கோபு என்று. ඔබ වැටලා ඉන්නවා නම් நீங்கள் விழுந்திருந்தால் ඔබගේ නම උන්වහන්සේ වෙනස් කරයි. உங்கள் பெயரை அவர் மாற்றுவார். වැටුනම වැටුණා කියලා හිතන්න එපා. விழுந்த உடனே நான் விழுந்து விட்டேன் என்று நினைக்க ඒ வேண்டும். මොබ හිතුවත් அப்படி நீங்கள் நினைத்தால் බයිබලේ දාලා තියෙනවා வேதம் சொல்கிறது මනුෂ්‍ය කෙසේ දිස්තා හිතන්නේ மனிதன் எப்படி நினைக்கிறானோ ඒ වගේ වුවන්නේ. அப்படியே அவன் இருக்கிறான். ඒකට අඟලක් උඩ වෙන්නෙත් නැහැ පල්ලෙහා වෙන්නෙත්. அதை விட ஒரு இஞ்சி மேலையும் போக மாட்டான் கீழையும் வர மாட்டான். හිතනක තමයි වෙන්නේ. நினைப்பதுதான் நடக்கும். ඔබ හිතන්න நீங்கள் நினையுங்கள். දැන් වැටලා ඉන්නේ. இப்ப விழுந்திருக்கிறேன். මම ලොකු වෙන්න යනවා. ஆனால் நான் பெரிய என்ன மனுஷன் ඒක තමයි ඔබට ஆகுறேன். වෙන්නේ. அதுதான் உங்களுக்கு நடக்கும். යාකෝබ් யாக்கோபு ඔගේ නම වෙනස් වෙනවා. அவனுடைய பேரு மாற்றப்பட்டது. උප්පත්ති 32 28. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 28வது வசனம். යාකෝබයි ඔව් කීවේ නම යවම යාකෝබයි. නුඹ දෙවියන් වහන්සේ සමගත් මනුෂ්‍යයන් සමගත් පොහොබැද ජයගත් නිසා නුඹේ නම මින්මතු யாக்கோப் නොව ඊශ්‍රායල් වන්නේය උන්වහන්සේ කිව්වා. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி நீ மேற்கொண்டாய் என்றார். වා මනුෂ්‍ය நீ ஒரு மனிதன். යාකෝබ් කෙනෙක් රැවටිලිකාරයා. யாக்கோப் என்பவன் ஏமாற்றுக்காரன். පුද්ගලෙක්. அவன் ஒரு மனுஷன். දැන් උන්වහන්සේ එයාව රටක් කරනවා. இப்பொழுது அவனை தேவன் ஒரு தேசமாய் ඒ மாற்றப் රට போகிறார். කාටවත් නැති කරන්න බෑ. அந்த தேசத்தை யாராலும் அழிக்க முடியாது. කාටවත් නැති කරන්න බෑ. யாருக்குமே அழிக்க முடியாது. ඊරාක් එකෙන් කොච්චර මිසයිල් එව්වත් එක කඩන්න බෑ. ஈராக்கிலிருந்து எத்தனை மிஷால் அனுப்பினாலும் அதை உடைக்க මුළු முடியாது. රටම එකතු වෙලා නැති කරන්න යුතුවත් ඇරි ඒක නැති කරන්න බෑ. முழு தேசமே இணைந்து அழிக்க பார்த்தாலும் அதை அழிக்க முடியாது. ඒ රැවටිලිකාර ඔව් රැවටිලිකාර තමයි. உண்மையிலே அவன் ஏமாற்றுக்காரன் தான். ඔව් වැරදිකාර තමයි. அவன் தவறானவன் தான். නමුත් දෙවියන් වහන්සේ ඔව වෙනස් කරා. ஆனால் தேவனே அவனை மாற்றினார். සමහරවිට ඔබ වැරදි කෙනෙක් වෙන්න පුළුවන්. சில நேரங்களிலே நீங்கள் தவறு செய்கிறவர்களா இருக்கலாம். දෙවියන් වහන්සේ පුළුවන් ඔබ වෙනස් කරන්න. ஆனால் தேவனால் முடியும் உங்களை மாற்ற. වහන්සේට පුළුවන් මැටි රත්තරන් ගන්න. அவருக்கு முடியும் மண்ணை பொன்னாக்க. right යාකෝබ්ගේ නම කොයි මොහොතේ වෙනස් වුණේ? யாக்கோபுடைய பெயர் எந்த சந்தர்ப்பத்திலே மாற்றப்பட்டது? ඔහුගේ ජීවිතය அவனுடைய வாழ்க்கை පොරබැදී. போராட்டம். දෙවියන් වහන්සේ එක්ක පොරබැදී. தேவனோடு போராடினார். ඇයි මට මේක කළේ? ஏன் எனக்கு இதை செய்ய? අයියෝ මාව අත්හැරියේ. ஏன் நீர் என்னை கைவிட்டேன்? ඇයි මේම කරන්නේ? ஏன் இப்படி මම செய்கிறீர்? කොච්චර හරි හිටියද? நான் எவ்வளவு நேர்த்தியா இருந்தேன். ඇයි ස්වාමී? ஏன் ஆண்டவரே? ජීවිතේ කැඩිලා. வாழ்க்கை ඊට உடைக்கப்பட்டு පස්සේ මේ වෙත මන් මිනිස්සුත් එක්ක පොරබැදී. அதன் பின்பு மனிதனோடு போராடுகிறான். මේ වගේ පොරබැදී මන් තියෙනවද? இப்படி
இப்படி போராட்டத்தின் மத்தியில இருக்கிறீர்களா? ජීවිතේ පවුන දැනේ. வாழ்க்கை வெறுத்த நிலையிலே? එහෙනම් ඔබගේ ටර්නින් පොයින්ට් එක තමයි. அப்படி என்றால் அந்த இடத்திலே தான் உங்களுடைய திருப்பு முனை வருகிறது. Hallelujah. ஹalleluya. දෙවියන් වහන්සේ ඔබ වෙනස් කරන්න. தேவன் உங்களை மாற்ற போகிறார். මාස කියනවා ඔබ මනුෂ්‍ය සමග දෙවියන් වහන්සේ සමග පොර බැඳෙන නිසා මම වාගේ නම වෙනස් කරනවා. அவர் சொல்லுகிறார், நீ மனிதனோடும் தேவனோடும் போராடினபடினால் நான் உன் பெயரை மாற்றுகிறேன். කොයි මොහොතේ බයිබලයේ මනුෂ්‍යගේ නම උන්වහන්සේ වෙනස් කළාද ඒ හැම මොහොතෙම උන්වගේ ජීවිත උසස් කළා. எந்தெந்த சந்தர்ப்பத்திலே தேவன் மனிதனுடைய பெயர்கள் மாற்றப்பட்டாரோ அந்தந்த சந்தர்ப்பத்துக்குள்ளே அவன் உயர்த்தப்பட்டான். පේත්‍රුස්ගේ නම එහෙම තමයි. பேதுருவின் பெயரும் அப்படிதான். ඒ වගේ උගාක් අයගේ නම උන්වහන්සේ වෙනස් කරමුද උසස්කමක් හම්බුණා. அதே போலதான் அநேகருடைய பெயரை அவர் மாற்றும் பொழுது உயர்வு கிடைத்தது. බෝවීමක් ඇති වුණා. ஒரு பெருக்கம் உண்டானது. මේ කියන වචන අදවද ගන්න. இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தையை மனது கெடுங்கள். අන්තිමට අවශ්‍ය වෙනවා. இது கடைசியில் தேவைப்படும். බෝවීම ඇති වෙනවා නම වෙනස් කරමුද. பெயர் மாற்றப்படும் பொழுது பெருக்கம் உண்டாகும். අලුත් ස්ථාවරකට යනවා. புதிய நிலைக்குள்ளே செல்வீர்கள். ආමේන්. ஆமென். දැන් සවුල්ගේ නම இப்பொழுது சவுலுடைய பெயர் මොනවද උනේ? என்ன நடந்தது? පවුල් වුණා. பவுலாய் மாறியது. කවුද මේක මාරු කළේ? யார் இதை மாற்றினார்? දෙවියන් වහන්සේ. தேவன் மாற்றினார். දෙවියන් වහන්සේ මාරු කළාද? தேவன் மாற்றினாரா? යේසුස් වහන්සේ මාරු කළාද? இயேசு மாற்றினாரா? නැත්නම් අනනිය ඇවිල්ලා යාක්ෂා කරන මොහොතේ මාරු කළාද? இல்லாவிட்டால் அனனியா வந்து ஜெபிக்கும் பொழுது மாற்றப்பட்டதா? මම ක්‍රියාපොතද කියවලා බැලුවා. இன்று நான் அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்து பார்த்தேன். කොතන දෙවියන් වහන්සේ ඔගේ නම වෙනස් කළේ නැහැ. எந்த இடத்திலும் தேவன் அவருடைய பெயரை மாற்றினதாக இல்லை. යේසුස් වහන්සේ වෙනස් කළේ නැහැ. இயேசுவும் மாற்றவில்லை. අනනිය ඇවිල්ලා වෙනස් කළෙත් නැහැ. அனனியா ஒன்றும் மாற்றவில்லை. ක්‍රියා සම්පූර්ණ පොතෙන් බලන මොහොතේ දෙවියන් වහන්සේ මම මාරු කළා කියලා කිව්වේ නැහැ. அப்போஸ்தலர் புத்தகத்தை முழுமையாய் பார்த்தால் கூட தேவன் மாற்றினார் என்று சொல்லப்படவில்லை. 8 වෙනි පරිච්ඡේදයේ සවුල් පටන් ගන්නවා එයාගේ කතාව. 8வது அதிகாரத்திலே சவுல் தன்னுடைய கதையை ஆரம்பிக்கிறான். 9 වෙනි පරිච්ඡේදයේ දෙවියන් වහන්සේ ඔහු දැක්කා. 9வது அதிகாரத்திலே தேவனை அவன் கண்டான். 13 එම ගියා. 13 14 அப்படியே சென்றது. 13 ආවම 13 வந்தது. ඒකේ 9 වෙනි වචනය. அதிலே 9வது வசனம். ක්‍රියා 13 அப்போஸ்தலர் 13:9 කියාගෙන යනවා මිස இப்படியே சொல்லிக் கொண்டு போகிறதே ஒழிய මම වෙනස් කරුවේ නැහැ. பெயர் மாற்றப்படவில்லை. මොනවාද කියලා දෙන්නේ නුඹ එන්න- පවුල් යන නාමයක් ඇති සවුල්. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்படுகிறதான சவுல் සුද්ධාත්මෙන් පිරුණා. பரிசுத்தாவினாலே நிரம்பினான். එතනම එනවා මිස அதிலே அப்படி வருவதே ஒழிய නමක් වෙනස් උන් කරුවේ නැහැ. பெயர் மாற்றப்பட்டதாக இல்லை. කොතනද නම වෙනස් වුනේ කියලා කාටවත් දන්නේ නැහැ. எந்த இடத்திலே பெயர் மாற்றப்பட்டதும் என்று யாருக்குமே தெரியாது. කවුද වෙනස් කළේ කියලා දන්නේ නැහැ. யார் மாற்றினார்களும் என்றும் இல்லை. මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு ඔබ சொல்கிறேன், බලාපොරොත්තු නැති තැනක දෙවියන් වහන්සේ ඔබගේ නම වෙනස් කරයි. நீங்கள் எதிர்பாராத ஒரு இடத்திலே தேவன் உங்கள் பெயரை மாற்றுவார். ඔබ කවුද බලාපොරොත්තු නැති කෙනා තුල ඔබ වෙනස් වෙයි. யாருமே எதிர்பார்த்தாத ஒருவரோடு கூட நீங்கள் ඔබගේ மாற்றப்படுவீர்கள். වෙනස්කම හැම කෙනාට පුදුමයක් වෙයි. உங்களுடைய மாற்றமானது அநேகருக்கு புதுமையா இருக்கும். කොහොමද මේ මනුෂ්‍ය මේ මුනේ? எப்படி இந்த மனிதன் இப்படி ஆனான்? කොහොමද මේ වගේ තත්ත්වයට ආවේ? எப்படி இந்த நிலைக்கு வந்தான்? පොඩි බයික් එකේ ගිය මාව මම சின்ன பைக்ல போன කාර් එකේ ගිහලා බයින මොහොතේ காரிலே போய் இறங்கும் பொழுது මෙයා කොතනද වෙනස් වුනේ? இவர் எந்த இடத்திலே මෙයා மாற்றப்பட்டார்? පිටකට ගියාද? இவர் வெளிநாடு போனாரா? නැත්නම් කවුද ඩොනේෂන් දුන්නාද? யாராவது டொனேஷன் கொடுத்தார்களா? මගේ උසස්කමේ පොයින්ට් එක කාටද දන්නවද? என்னுடைய உயர்வின் பாயிண்ட் யாருக்காவது தெரியுமா? ඇත්ත කියන්නේ ගියාද? உண்மையே சொன்னால் මටත් දන්නේ. எனக்கும் தெரியாது. நீ எதிர்பார்க்காத இடத்தில் எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் உயர்த்துவா. ඔබ බලාපොරොත්තු නොවන අන්දමින් බලාපොරොත්තු තැනකින් දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරයි. ஹalleluya. ஹalleluya. නමුත් මම බයිබල් කොලේජ් එකේ ඉගෙන ගත්ත එක දෙයක් කියන්න. ஆனால் வேதாகம கல்லூரியிலே நான் கற்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். සවුල් කියන්නේ சவுல் என்றால் ඊබ්‍රු නමක්. எபிரேயர் பேர். එයා ඉපදෙන මොහොතේම அவர் பிறக்கும் பொழுதே එයා அவர் ඊබ්‍රු කෙනෙක්. எபிரேயன். ඒ නිසා සවුල් කියලා නම දැම්මා. எனவே சவுல் என்று பெயர் விட்டார்கள். නමුත් එයාගේ සිටිසන් එක ஆனால் அவருடைய சிட்டிசன் குடியுரிமை රෝම්. ரோமன். රෝම් එකේ ரோம்லே එයා ඉපදෙන මොහොතේ அவர் பிறக்கும் பொழுது රෝම් භාෂාවේ පවුල් කියලා දෙනවා. ரோம் பாஷையிலே பவுல் என்று சொல்லப்படுகிறது. කැනඩා ඇමරිකාවේ அமெரிக்காவிலே තමිල් කෙනෙක් ஒரு தமிழன் ඉපදෙනවා. பிறக்கிறான். ඒතර එයා තමිල්නේ. அப்படின்னு அவர் தமிழன் தானே. එයාගේ නම මුනියම්මා. அவளுடைய பேர் வந்து முனியம்மா. right?
නම තියෙනවා. තැමිල් නම. தமிழ் பேர் முனியம்மா. නම ඇමරිකාවේ ඉන්න නිසා ஆனால் அமெரிக்காவிலே இருக்கிறபடினால் එලිසබෙත් කියලා තියෙනවා. எலிசபெத் என்று வைக்கிறார்கள். ඒක ඇමරිකා නම. அது அமெரிக்கன் பெயர். හැබැයි මේ නම් දෙකම ஆனால் இந்த ரெண்டு பெயர்களும் සවුල් සහ පවුල් சவுலும் பவுலும் ඉපදෙන මොහොතේම දීලා ඉවරයි. பிறக்கும் பொழுதே கொடுத்து விட்டாயிற்று. ආමේන්. ஆமென். ගලාතේ 1:15 கலாத்தியர் 1:15. මම මේ මිටියා நான் இப்படி இருந்தேன். නොමු දෙවියන් වහන්සේ அப்படி இருந்தும் தேவன் මවේ කුසේ මාව තෝරගත්තා. தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார். ඕ එදා දවසේ සිට அன்றைய நாள் முதல் ඔබට කියන කැමති. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබ ඉපදෙන මොහොතේම நீங்கள் பிறக்கும் பொழுதே දෙවියන් වහන්සේ ඔබට වෙන නමක් තබා තිබෙනවා. தேவன் உங்களுக்கு ஒரு வேற பெயரை வைத்து விட்டார். ණය ගන්න ණය දෙනවා நீ කියලා. கடன் எடுப்பதில்லை, நீ கடன் கொடுப்பாய் என்று. හalleluya. ඔබ ஹalleluya. දිලිඳන ඔය ඔබ පෝසත් කියලා. நீ ஏழை அல்ல, நீ பணக்காரன் என்று. හalleluya. ஹalleluya. මම කියන කැමති. நான் சொல்ல මේ விரும்புகிறேன், වගේම තමයි. அதே போலதான் අද ඉබෙන් ඔබේ නම වෙනස් වෙච්චනවා. இன்று தானாகவே உங்கள் பேர் එදා மாறப்போகிறது. ආබ්‍රහම් කියලා නම වෙනස් කරපු වගේ அந்த ஆபிரகாம் என்கிற பெயர் மாற்றப்பட்டது අද போல ඔබගේ නම වෙනස් වෙන්නේ නැහැ. இன்று உங்கள் பெயர் மாறாது. ඔබට උපතින්ම උන්වහන්සේ නමක් දීලා තියෙනවා. உங்கள் பிறப்பிலேயே அவர் ஒரு பெயர் வைத்து බොහෝ விட்டார். ජාතින ණය දෙන කෙනෙක්. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் සහෝදර கொடுப்பாய். සහෝදර ඔබට දන්නවද ඔබගේ නම වලිගේ නොවේ. ඔබගේ නම ඉස්ස. சகோதரி, உனக்கு தெரியுமா உன்னுடைய பேர் வாள் அல்ல, உன் பேர் தலை. හalleluya. Hallelujah. ඒ නම අද සිට ක්‍රියාවෙන් යනවා. அந்த பெயர் இன்று முதல் கிரியை අද செய்யும். සිට වෙනස් වෙන්න යනවා. இன்று முதல் හැබැයි மாறப்போகிறது. බයිබලේ ஆனால் வேதத்திலே ක්‍රියා 13:9 அப்போஸ்தலர் 13:9 සවුල් වෙන්නව පවුල් කියපු තැන. சவுல் என்பதான பவுல் ஆகிய இடத்திலே සවුල් වෙන්නව පවුල්. சவுல் ஆகிய பவுல் එහෙම කියපු තැන. அப்படி சொன்ன ඒක තමයි இடத்திலே turning point. அதுதான் turning point. ඊට පස්සේ එක තැනකාරී அதன் பின்பு ஒரு இடத்திலே என் සවුල් කියන නම ආවේ නැහැ. சவுல் என்கிற பெயர் අද මා வரவில்லை. කියන කැමති. இன்று நான் சொல்லுகிறேன், මේ අද දවසෙන් පස්සේ இன்றைய நாளிலே இருந்து ආපහු ඔබ කවදාත් නායකයෙක් කියලා පත් වෙන්නේ නැහැ. இனி மேலும் ஒரு நாள் கடனாளி என்கிற பெயர் ඊට வராது. පස්සේ කවදාත් ඔබ දුර්වලයි කියලා පත් වෙන්නේ නැහැ. இனிமேல் ஒரு நாளும் பலவீனன் என்று ඔබ வராது. පව්කාරයෙක් කියලා පත් වෙන්නේ නැහැ. இனிமேல் ஒரு நாள் பாவி என்று வராது. ලෙඩා කියලා පත් වෙන්නේ නැහැ. நீங்கள் வியாதியஸ்தன் என்று வராது. දෙවියන් වහන්සේ ආපහු පල්ලයට ගන්නෑ. திரும்பவும் தேவன் கீழே வீழ்த்த மாட்டார். ආම කෙනාට කියන කැමති. நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், නැවත ඔබ පල්ලයට එන්නේ. திரும்ப நீங்க கீழே வர மாட்டீங்க. ඔබව කාටවත් වටන්න බෑ. உங்களை யாராலும் வீழ்த்தவும் முடியாது. මාව කාටවත් වටන්න බෑ. என்னை யாராலும் வீழ்த்த முடியாது. ඇයි කිව්වත් ஏனென்றால் ට්‍රැෆික් ලයිට් එකේ ආමස්ටේට් එකේ ඔක්කොම වාහන යන මොහොතේ ගුම් කරතයක් ගියා. டிராபிக் லைட்ல கலர் லைட்லயே ஆம ஸ்ட்ரீட்ல எல்லா வாகனங்கள் போகிற அதே நேரத்திலே ஒரு மாட்டு வண்டியும் போனது. ඒක ඉස්සරහටම ගියා. அது முன்னாலேயே போனது. ගතු ලයිට් එක පත්තු වෙලා. ரெட் லைட் பத்தி இருக்கிறது. පොලිස් කාර කෑගල එක කරත පස්සට ගන්නේ කියලා. அந்த வேளையிலே போலீஸ்காரன் சொல்கிறான், கரத்தை நீ பின்னால எடு என்று. ඒ විට මේ ගුම් කරතකාර කිව්වා அந்த நேரத்திலே அந்த மாட்டு வண்டிக்காரன் சொன்னான், මාත්‍යා சார், මගේ ගුම් කරතට රිවර්ස් ගියර් නෑ කියලා. என் மாட்டு வண்டிக்கு ரிவர்ஸ் கியர் இல்லை මම என்று ඔබට කියන කැමති. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ෆ්ලයිට් වලටත් රිවර්ස් ගියර් නෑ. ஃப்ளைட்டுக்கும் ரிவர்ஸ் கியர் ෆ්ලයිට් இல்லை. එකත් රිවර්ස් ගියර් නෑ. ஃப்ளைட்டுக்கும் ரிவர்ஸ் கியர் இல்லை. ආමේන්. ஆமென். ෆ්ලයිට් එකත් රිවර්ස් ගියර් නෑ. ஃப்ளைட்டுக்கும் ரிவர்ஸ் கியர் இல்லை. කවදත් පල්ලයට එන්නේ නෑ. நான் ஒரு நாளும் கீழே வர மாட்டேன். මම හිටපු දන කොයිදෝ දනක. நான் இருந்தது எங்கேயோ ஒரு இடத்துல. හැබැයි හැමදාම දැක්කේ උඩට එන එක තමයි. ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கண்டது படிப்படியாய் மேலே வருவது. මම කවදත් පල්ලයට ගියක මම දැකලා නෑ. ஒரு நாள் நான் கீழே போனதை காணவே இல்லை. ප්‍රශ්නවල ආවා. அநேக பிரச்சனைகள் வந்தது. කවදත් පල්ලයට ගියේ නෑ. ஒரு நாளும் கீழே උන්වහන්සේ කිව්වා அவர் சொன்னார், ඔබ වලිගෙ වෙන්නේ නෑ. நீ வாழாக மாட்டாய். ඒක උන්වහන්සේගේ වචනය. அது அவருடைய வார்த்தை. ඔබ ඉස්සවන්නේ. நீ தலையாவாய், ඔබ පල්ලයට යන්නේ நீ නෑ. கீழே வரமாட்டாய், ඔබ ඉහළට යන්නේ. நீ மேல் நோக்கி செல்வாய். ඒ විතරක් හිතන්න. அதை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள். අද இன்று ඔබගේ අනිත් නමෙන් ඔබ වඩ ගන්නා වෙලාව ඇවිල්ලා ඉවරයි. உங்களுடைய அடுத்த பேரால் அழைக்கிறதான நேரம் வந்து விட்டது. ඔබ කෝටිපතිය කියලා උන්වහන්සේ කැඳවන්න යනවා. ඔබ කෝටිපතිය කියලා උන්වහන්සේ කැඳවන්න යනවා. கோடீஸ்வரனே என்று தேவன் உங்களை அழைக்க போகிறார். ආශිර්වාද ලද්දාව තැනැත්තා. ஆசீர்வதிக்கப்பட்டவனே, ශක්තිමත් තැනැත්තා. பலசாலியே, සුබ කැඳවන්න. அவர் உங்களை அழைக்க போகிறார். වේදිකාවෙන් අවය පල්ලයි හැම කෙනාගේ ජීවිතය අද උන්වහන්සේ ටර්න් කරනවා.
இந்த மேடையில் இருப்பவர்களும் கீழே இருப்பவர்களும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனையை உண்டு මේ பண்ணுகிறார். සතියේ දාගෙන වෙන්න. இந்த கிழமையிலே அதையே நினைத்துக் கொண்டு ඒක හිතන්න බැරි ලෙස ප්‍රශ්න වල அதை நினைக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும். හිතන මොහොතේ நினைக்கும் பொழுது ඒකෙන් ජය ගන්නවා. அதிலே ஜெயம் கொள்வீர்கள். ඔබට විරුද්ධ වෙන්නව කිසිම කෙනෙක් ඉට ගන්නෑ. உங்களுக்கு எதிராக எவன் வந்தாலும் நிற்க மாட்டான். දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටිනවා. தேவன் உங்களோடு இருக்கிறார். ඔබට යාඥා කරනවා. உங்களுக்காக நான் ஜெபிக்க ඔබ போகிறேன். එක දවසක් කියයි. நீங்கள் ஒரு நாள் சொல்வீர்கள், මම මේ හිටියේ. நான் அப்படி இருந்தேன், නමුත් මගේ දෙවියන් වහන්සේ ஆனாலும் என் தேவன், මම කාණු වතුර බීලා තියෙනවා. நான் காணிலே போகிற தண்ணீரை குடித்திருக்கிறேன். විසිකපු මාකට් එකේ විසිකපු එළවලු කුණු එළවලකම කාලා තියෙනවා. மார்க்கெட்டில் வீசப்பட்ட குப்பையான மரக்கறிகளை எடுத்து நான் சாப்பிட்டு இருக்கிறேன். නමුත් දෙවියන් වහන්සේ அப்படி இருந்தும் தேவன், ඒක ඔබ කියන්නවා. அதை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். නැගිට සිටමු. நாம் எழுந்திருப்போமா? ඔබට යාඥා කරනවා. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். සම්මදන ඇස්වසයි යේසුස් දෙස බලන්න. උන්වහන්සේ ඔබ සුවකයි. ඔබගේ ප්‍රශ්නෙන් ඔබ නිදහස්කයි. විනාඩියක් ඔබ දෙන්න. එතකොටම නම් ටයිම් තාංග ඔබගේ දෑත ඔස්වාසිටින්න. මම කැමති යම් කිසි සුළඟක් ඔබ ගැඟට වදින වගේ පෙන්නන්න. ඔබ ඇඟට මොනවාද දෙයක් වෙයි. ඇඟ තල්ලු වෙයි. ඇඟ පැද්දෙයි. කකුල වෙවුලෙයි. මොනවාද කෙනෙක් මොනවාද දෙයක් මේ ස්ථානයේ සුද්ධාත්ම වහන්සේ ඇවිල්ලා ඔබ ස්පර්ශකයි. ඔබ වතගසයි. දැන් ඒ දේ සිදු වෙනවා. සුද්ධාත්මනේ මේ විනාඩියේ මේ ස්ථාන ඔබ ක්‍රියා කළමනවා. එකිනෙකනාව ඔබ අතකසන්න. ඔබ ගැඟ සෑහලුවෙන් තියාගන්න. ඔබ ගැඟට මොනවද වෙනවා? යම් කිසි බලයක් පැද්දෙන වගේ ඔබට පැද්දෙන වගේ තේරෙනවා. යම් කිසි බලයක්. ඔබ බය වෙන්න එපා. ඔබ ගැඟට මොනවද වෙන්නේ කියලා. ඔබ ගැඟට මොනවද වෙන්නේ කියලා හිතන්න එපා. දේව බලය මේ ස්ථානේ තිබේ. இந்த இடத்தில் தேவ ஆவியானவர் இருக்கா. ஆவியான உங்களை அசைச்சு கொண்டு இருக்கா. சொல்லணும் ඔබගේ දෑත සුවාසිකන්න. සුද්ධාත්ම වහන්සේ යම් කිසි සුළඟක් ඔබ තල්ලු කරනවා. ஒரு காற்று உங்களை தள்ளுது. சுலகக் சுலகக் ஒரு காற்று. எஸ் සුද්ධාත්ම වහන්සේගේ බලය ඔබ ලබා ගන්න. ඔබගේ දෑත ඔසවාසන්න. සුද්ධාත්ම වහන්සේගේ බලය මේ ස්ථානයේ තිබේ. යක්ෂ පන්දර වල ඉවත් වෙනවා. ඌනියම් කොටි වෙන බලවේගය ඉවත් වෙනවා. සාතන්ගේ බල කොටි ඉවත් වෙනවා. කට්ටඩි බලවේග නැති වී යනවා. ඔබට විරුද්ධව දාන සැලසුම් කැඩී යනවා. ඔබට විරුද්ධ වෙන්නව අය අඩපණ වෙනවා. දේව බලය උන්වහන්සේ අද තැන් කෙලින් කරනවා. උන්වහන්සේ ඔබ ශක්තිමත් කරනවා. උන්වහන්සේ දැන් වෙනසක් ඇති කරනවා. ஒரு மாற்றத்தை ஆவியானவர் செய்து கொண்டிருக்கா. ஒரு காற்று வீசிக்கொண்டே இருக்கு. பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள். சுத்தாத்மன் வான்ஸ்கே பாலய சுத்தாத்மனே ரோகவால் சுவக்க நிசாசுதே வியாதிகள் குணமாதுக்கு நன்றி. அது நிதாஸ் ඇතිවෙන්නේ සාසුදී. විடுதலை உண்டாவதுக்கு நன்றி. ஆசீர்வாதය මේ ලබා ගන්න සාසුදී. විලාසத்தை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி. වෙනස අද මේ 23 වෙනිදා ලොකු වෙනසක් සිදුනා කියලා කියන තරමට ඔබ යම් කිසි දෙයක් කරමින් සිටින සාසුදී. தேவத்தின் உண்டாத்தது பெரிய மாற்றத்தை செய்து ஸ்தோத்திரம். இந்த
ஆராதனைக்கு வந்த அத்தனை பேர் மேலும் வல்ல கரம் இறங்கட்டும். தொடுவீராக දේවනාව හැම කෙනාව ස්පර්ශ කොට නිදහස් කර සසුති. ඔබගේ ආලේපය ඔබගේ බලය මෙයාට දෙන්න. உங்க வல்லமை உங்க அபிஷேகத்தை கொடுங்க. ஒருபோதும் பின்னுக்கு போகக்கூடாது, முன்னுக்கு மட்டும்தான் போக வேண்டும். கவதாத் பசுடனாக்கா அதை சிதமே இஸ்ராடி என்ற அவசியம் பாப்பா சமகைன்னா எங்களோடு இருக்கு. உங்க வல்ல கருத்துக்கு ஸ்தோத்திரம். ஒப்பகை பாலவந்த தேவஸ்தி நீ மகிமையான கதை செய்ததற்காக நன்றி. நம்ம දෙවියන් වහන්සේ අද මාව මේම තැබුවා කියලා කියන තරමට ලබන සිකුවා දෙන මොහොතේ මේ ආස්කමක් සමග ආස්කම් ඇතිවෙන්න අවශ්‍යයි. ஆனாலும் அப்படி இருந்தும் தேவன் என்னை இப்படி வைத்தார் என்று சொல்ற அளவுக்கு வர வெள்ளிக்கிழமைக்குள்ள அதிசயங்களை காணட்டும். සෑම්මයිම ඔබට පුද කරන්නේ යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් සභාව සම්මේ අපි සෑම දැන් දෙකෝ ඉහළට ඔසවා දේව ආශිර්වාද ලබා ගන්න. ரெண்டு கைகளும் ஏந்தி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේම, පුතු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම, දිව්‍ය ආශිර්වාදය ඔබ සෑමදෙනා සමග අදත් සදාකාලත් ඔබ සමග පැවතේවා. සභාව සද්දෙන් කියන ආමේන්.